தற்போது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அன்புமணியின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு பண்ணலாம். இன்றைய தேதிக்கு இந்த விவகாரம் எல்லாமே நீதிமன்றத்துக்கு மீண்டும் செல்லும். அதாவது நேற்றைய ஆணையிலே நீதியரசர் இது சிட்டி சிவில் கோர்ட் நிவாரணமாக நீங்க அங்க போகலான்னு சொல்லியிருக்காரு. ஆட்டோமேட்டிக்கா சிவில் சைடுக்கு இவங்க போவாங்க. அதாவது டாக்டர் ராமதாஸ் தரப்பு போகும்போது தீர்மானங்கள் கட்சியின் சட்டத்திட்ட விதிகளுக்கு புறம்பானது. ஏன்னா ஒரு வருஷம் அப்படி எக்ஸ்டென்ஷன் கொடுக்க சட்டத்திட்டத்துல இடம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ சட்டத்திட்ட விதிகளுக்கு புறம்பானது என்றால் தீர்மானம் நானியஸ்ட் ஆச்சு அப்படின்னா பொதுக்குழுவும் செல்லாதாகிவிடும். ஒரு பெரிய ரிஸ்க் இதுல இருக்கு. ஆனால் பெரிய நீண்ட நெடிய சட்ட போராட்டமாக மாறும். இன்னமும் பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற மனத்தாங்களும் பிளவும் அதிகரிக்கும். அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். சார், பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்புல இருந்து இதற்கு என்ன எதிர்வினையானது வரும்னு எதிர்பார்க்கலாம்? எதிர்வினை என்பது ஒரு மீண்டும் ஒருமுறை நீதிமன்றத்தை நாடுவதுதான். நேற்றைய மேட்டரை இனிமேல் அவர் கொண்டு போக முடியாதுங்க. அது முடிஞ்சிருச்சு, டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஆனா ஒரு விண்டோ ஓபன் பண்ணியிருக்காரு. நீங்க சிவில் கோர்ட்ல நிவாரணம் தேடிக்கீங்கன்னு. நிஜமாவே இதை ரிட்டாவே போயிருக்க முடியாது. ரிட்டுங்கிறது எப்போ வரும்னா எந்த விதமான சட்ட நிவாரணம் சாத்தியம் இல்லைன்னா தான் ரிட்டு வரும். கட்சி சம்பந்தப்பட்ட மேட்டர்ல சிவில் சைட்ல ஒண்ணு கீழே இருக்கிற சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா மேல இருக்கிற ஹைகோர்ட்ல சிவில் ஒரிஜினல் சைடுக்கு வரலாம். இந்த ரெண்டு தவிர வாய்ப்பு இல்லை. நீங்க அதிமுக வழக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிவில் ஒரிஜினல் சைடு ஹைகோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கும். ஆனா அதை ஏன் ரிட்டா சூஸ் பண்ணாங்கிறது உண்மையிலேயே அது ஒரு தவறான விஷயம் தான் நான் ஆரம்பத்துல இருந்தே நினைச்சேன். ஆனா அவர் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டு இந்த விண்டோ ஓபன் பண்ணிருக்காரு, சிவில் சைடுக்கு போய்க்குங்கன்னு. அப்படிதான் இவங்க சிவில் சைடுக்கு போவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ப்ராபபிலி இன்றைக்கு சனி ஞாயிறு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இல்லை. திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பித்து இந்த சட்ட போராட்டத்தை நாம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலையில தொண்டர்கள் மத்தியில என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் இது? தொண்டர்கள் அங்க ரெண்டு வகையான தொண்டர்கள் இருக்காங்க. ஒன்னு டாக்டர் அன்புமணி, அவரால் உருவாக்கப்பட்ட நிர்வாகிகள், அவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள். அவர்கள் இதை வரவேற்பார்கள். டாக்டர் ஐயா, அவருடன் இருக்கிற மூத்த நிர்வாகிகள், வன்னியர் சங்கத்தினர், அவர்கள் இதை வரவேற்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள்லாம் ஒரு 30 வருடமாக இருப்பார்கள். வன்னியர் சங்க காலத்திலிருந்து கூட இருப்பார்கள். ஒரு 40 வருடம் கூட இருக்கும். அதாவது மிக மூத்த நிர்வாகிகள், ஒரு 60 வயது 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள். இப்போ பாமக பிளவு பார்க்கிறோம். பாமகவின் தலைவர் ஜி.கே. மணி அவர் டாக்டர் ஐயாவோட இருக்காரு, அருள் டாக்டர் ஐயாவோட இருக்காரு. அவர்கள் இதை வரவேற்க மாட்டார்கள். அதாவது கட்சி அதன் ஒரிஜினல் பலத்தை ஏற்கனவே இழந்து வருகிறது, இன்னும் மேலும் இழக்கும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஷாம் சார்.